கிருபைதான் என்னை தாங்குகின்றது, என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ் தேவச்சனமே, நீ சோர்ந்து போகும்போது என் செல்லமே, என் தங்கமே, நான் இருக்கிறேன். நான் இருக்கும்போது உன்னை எவனாலையும் தொட முடியாது, ஒரு இமை கூட உன்னை தொட முடியாது. நான் உன்னை கண்ணுமை போல பாதுகாக்கிறவ, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லி தேவச்சனமே, நம்ம எப்பெல்லாம் சோர்ந்து போகிறோமோ அந்த நேரத்தில் அவரை கல்வாரி சிலுவையின் வல்லமை, ரட்சிப்பின் வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்ம கூட இருந்து அநேக நாட்களில் நம்ம சுபிக்க மறந்த போதினும் துதிக்க மறந்த போதினும் அவர் கூடவே இருக்க தேவச்சனமே. மற்றவன் இந்த உலகப்புறமான மனுஷனுக்கு இந்த சாக்கியம் இருக்காது. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு, ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்கு இந்த கிருபை இருக்கும் தேவச்சனமே. அவன் நம்ம பக்கமாகவே இருக்காங்க. நம்ம சில டைமில் சோது போகும்போது உணர மாற்றோம். படைத்தவர் என் கூட இருக்கிறாரு, பரிகாரியம் கூட இருக்கிறாரு, உலகத்தை ஜெயித்தவர் என் கூட இருக்கிறார் தேவச்சனமே. சொல்லி சொல்லி அடிங்க தேவச்சனமே, சொல்லி சொல்லி உருவாக்குங்க. வாழ்க்கையில் நம்ம ஜெயிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவே, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையது, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. அவருடைய கிருபை ரொம்ப பெரியதா இருக்கிறது. இந்த மாதிரி ஆமென் சொல்றீங்க. ஒன்றுமில்லாத நம்மளை, ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாத நம்மளை, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத நம்மளை அவருடைய கிருபை தாமே இம்மட்டுமாய் தாங்குகிறது. Praise the Lord. அப்படி எல்லாம் முழங்கால் படியிடுங்க. ஜீசஸ். ஒரு விசையா கண்களை மூடி உங்க சிந்தனை தேவனோடு கூட இருக்கிறது. அந்த அப்படியே பிரசன்னத்தில் உங்களை நிதானிங்க. இப்ப இது உங்களை நீங்களே நிதானிக்கிறதான நேரம். அப்பா உங்களை தாங்கினாரு, அப்பா உங்களை சுமந்தாரு, அப்பா அவனுடைய கிருபை உங்களை ஏந்தினது, அப்பா அவனுடைய பராக்கிரமம் உங்களை ஆளுகை செய்தது. அவர் ஆளுகை செய்வார். அவர் நல்லவர், அவர் அருமையானவர், அவர் நன்மை செய்கிறவர், அவர் கீடினை ஒருவரும் இல்லைதான். ஆனா அவருக்கு நாம் ஏற்ற பாத்திரமாய் மாற வேண்டும் என்பதும் அவசியமா இருக்கிறது. அவருக்கு கொந்தவர்களாய் மாற வேண்டியதும் அவசியமா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? டே கண்களை மூடி உண்மையை ஒப்பு கொடுப்பீங்களா? யாரும் கண்களை திறவாதீங்க. ஒரு 5 நிமிடம் உண்மையை உங்களை நிதானிங்க. ரியலைஸ், செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை ஆளுகை செய்யாதபடி இதெல்லாம் எனக்குள்ள தடையா இருக்கோ, எனக்குள்ள நீங்க ஊடுருவாதபடி இதெல்லாம் எனக்குள்ள தடையா இருக்கோ, அதெல்லாம் இப்ப அகற்றி போடுங்க. கேளுங்களேன், ஆணி வேரோடு பிடுங்கி போடுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற அந்த ஆணி வேற பிடுங்கி போடுங்கப்பா. மாம்சம் என்கிற அந்த சிந்தனை சாகட்டும். ஆண்டவரே, மாம்சம் என்கிற சிந்தனை சாகட்டாப்பா. சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், மாம்சம் என்கிற சிந்தனை சாகட்டும். எங்களோடு கூட நாள்தோறும் ஆண்டவரே போராடி கொண்டிருக்கிற எல்லா இச்சையின் கிரியைகள் எடுத்து போடப்படட்டும். ஆண்டவரே, உலகத்தினுடைய பெருமைகள் எடுத்து போடப்படட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, பிசாசினுடைய வல்லமைகள் அகற்றப்படட்டும். ஆண்டவரே, அவனுடைய சிந்தனைகள் பரிபூர்ணமாய் எடுக்கப்படட்டும். ஆண்டவரே, உம்மை மறுதலிக்கிற எண்ணங்கள் எடுக்கப்படட்டும். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத செய்கிற கிரியைகள் எல்லாம் எடுக்கப்படட்டும். ஆண்டவரே,
எத்தனை பேர் ஆசையா கேட்குறீங்க, என்ன ஒரு விஷயம் நினைச்சு எனக்குள்ள கிரியை செய்திருங்கப்பா. ஹல்லேலூயா. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். என்னை மாறிதளித்தவன் நான், அதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான். சொல்லுங்களேன். உம்மை மாறுதளித்தவன் நான், அதை உலகே அறியும். நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே, உதவாத என்னில் நீர் உறவானே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே, நீங்க இல்லாம என் பொழுது விடியா. ஆமாப்பா, நீங்க இல்லைன்னா வாழ்க்கைங்கிற அந்த பாதையில விடியல நாங்க பார்க்க முடியாது ஆண்டவர். நீங்க எங்க வாழ்க்கையில நிக்கல அப்படின்னா, உங்க ஆளுமை இல்லை அப்படின்னா, எங்க வாழ்க்கைங்கிற பாதையில நாங்க விடியல பார்க்க முடியாது ஆண்டவர். எங்களுக்குள்ள அந்த விடியலை காண்பீங்கப்பா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. யாக்கோபு யாப்போகுங்கிற நதியில் அண்டையில தேவனுடைய பாதத்தை இறுக பிடித்ததான் கேட்கிறார். ஆண்டவர் என்னை கொஞ்சமா நினைச்சு அருளுங்கப்பா. நான் தப்பு செஞ்சிட்டேன், பாவம் செஞ்சிட்டேன், சகோதரனுக்கு விரோதமா நான் எழும்பிட்டேன். ஆண்டவரே நான் அவனை ஏமாற்றிட்டேன். இந்த ஒரு விஷயம் ஆண்டவரே தயை காட்டுங்கப்பா, இந்த ஒரு விஷயம் இரக்கம் பாராட்டுங்கப்பான்னு கேட்கும் பொழுது அவனுடைய விடாப்பிடிய கர்த்தர் பார்த்தாரு. அவன் விடாப்பிடிய தேவ சமூகத்தை பிடித்திருந்ததை கர்த்தர் பார்த்தாரு. இப்ப இந்த தருணத்துல எத்தனை பேர் அவருடைய பாதத்தை விடாப்பிடியா பிடிச்சு கேட்கறீங்க, ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் நினைத்தருளுங்கப்பா. உங்க விடாப்பிடி தானோ தேவனை உங்க பக்கம் திரும்ப வைக்கும். அவருடைய சிந்தனையை உங்க பக்கம் திரும்ப வைக்கும். இந்த நேரத்துல நீங்க எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஐயோ உலகம் என்னுடைய பாதியை திருப்பிருச்சு, உலகத்தில் இருக்க நண்பர்களுடைய சிந்தனையை திருப்பிட்டாங்களே, அவர் என்னை இணைத்துக் கொள்வாரா? என்னுடைய பலவீனங்கள் அவரை விட்டு என்னை தூரம் கொண்டு போதே. கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. நீங்க கேட்கிற இந்த ஒரு வார்த்தை, ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் நினைத்தருளுங்கப்பா. எப்படி ஒரு தாய் அவருடைய பிள்ளையை அரவணைத்துக் கொள்கிறாரோ, எப்படி ஒரு தகப்பன் அப்பான்னு கூப்பிடும் பொழுது மாரலை ஏந்தி அணைத்துக் கொள்ளுகிறாரோ, அப்படியா நம்முடைய தகப்பன் நீங்க கூப்பிடுகிற அந்த வேளையில உங்களை அள்ளி அணைத்துகிறாரு. அவருடைய அணைப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? சகல பாரங்களை உடைத்தெறிந்து சகல வேதனைகளை துடைத்து உங்க கண்ணீர் எல்லாம் மாற்றி அவர் ஏந்தி அணைத்துக் கொள்ளுகிறார். அவருடைய அரவணைப்பு அவ்வளவு பெருசு. தேவஜனம் யாக்கோபு போறான், சகோதரனை பார்க்கிறான். அவன் நினைச்சது சகோதரன் அவனுக்கு விரோதமா எழும்புவான். ஆனா அங்க நடந்ததே வேற. ஏன்னா அவன் விடாப்படியா பிடிச்ச தன்னுடைய தகப்பன் சூழ்நிலைகளை மாற்றி விட்டார்.
ஏசா அவனுக்கு விரோதமா எழும்பி வந்தாலும் மறுபடியும் எல்லா சிந்தனையும் மாற்றி அவன் சொல்றான், என் கூட உன்னுடைய நீ ஆராதிக்கிற கர்த்தர் என் கூட பேசினாரு, ஓ உன்னோடு சமாதானம் போகும்படியா உனக்கு எல்லாவற்றையும் தந்து போ சொன்னாருன்னு சொன்னாரு. சூழ்நிலை மாற்றப்பட்டுச்சு பாத்தீங்களா? இந்த நேரத்தில் எத்தனை பேர் அப்படி அவருடைய பாதத்தை இறுகப்பட்டு ஆசைப்படுறீங்க? இறுக பற்றி கொள்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய சூழ்நிலைகள் தலைகீழாய் மாற்றப்படும், உங்களுடைய போராட்டங்கள் தலைகீழாய் மாற்றப்படும், உங்களுடைய வேதனைகள் தலைகீழாய் மாற்றப்படும், உங்களுடைய கண்ணீர்கள் ஆனந்த களிப்பாய் மாற்றப்படும். அவர் தலைகீழாய் மாற்ற பண்ணுகிறவர். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா மாமாவா ஆசீர்வாதம் தான். அவன் நினைச்சிட்டாவே அது ஆசீர்வாதம், அவன் நினைச்சிட்டாவே அங்க விடுதலை, அவன் நினைச்சிட்டாவே அற்புதம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நினைத்தா போதும், அவர் நினைத்தா போதும், எனக்குண்டானது சகலமா மாற்றப்படும். சொல்லுங்க ஐயா, சொல்லுகிற எந்த பலவீனமா வேணா இருக்கட்டும், எந்த பலவீனமா வேணா இருக்கட்டும், அவர் பார்வையில ஒருமுறை பட்டுட்டா, அவர் ஒருமுறை நினைச்சிட்டா, உனக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் மாற்றப்படும், உனக்குள்ள இருக்கிற குறைவுகள் அது நிறைவாகும். இப்ப அந்த நிறைவான ஆவியானவர் உனக்குள்ள கிரியை செய்கிறார். உணர்ந்தவாறு கைகளை தட்டி பிரமகப்படுத்துங்க. உன் குறைவை எண்ணி கலங்காத, உனக்குள்ள இருக்கிற குறைவை எண்ணி கலங்காத. குறைவுகளை நிறைவாக்குற ஆவியானவனோடு கூட இருக்கிறார். குறைவுகளை நிறைவாக்குற மகிமை உள்ள மாயிலாக கர்த்தர் உனக்குள்ள இருக்கிறார், உனக்குள்ள இருக்கிறார், உனக்குள்ள இருக்கிறார். மனுஷன் ஐயா கவனிங்க, மனுஷன் 1000 சொல்லுவான், மனிதன் 1000 சொல்லுவான், ஆனா அவன் மனிதன். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் மாறிடாதவர், அவர் மகாராஜா, அவர் அற்புதங்களை செய்கிறவர். மனுஷன் சொல்வதை காதல போடாதீங்க. என் கர்த்தர் சொல்றாரு, நானே கர்த்தர், என்ன என்று உனக்கு வேற தேவன் இல்லை. உன்னை விடுதலை பண்ணுகிறவர் நான், விடுதலை பண்ணுகிறவன் நான், அதிசயம் நிகழ செய்கிறவன் நான், அற்புதங்களை செய்கிறவன் நான். அவர் வார்த்தை இருக பற்றிக் கொள்ளும். அவரை பற்றிக் கொள்ளும் போது அவர் நம்மை நினைத்திருக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை சூழ்நிலைகள் உங்களை உடைத்திருக்கலாம், உங்களை நொறுக்கி இருக்கலாம், உங்களை பாடாய்படுத்தி இருக்கலாம். ஆனா இந்த நேரத்தில் கர்த்தர் சமூகத்தில் மன்றாடி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும், உடைந்து போய் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மீண்டும் கட்டி எழுப்புகிறார். உடைந்த காரியங்களை மீண்டும் கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். உடைந்து போய் சீன அழுது கொண்டிருக்கிற சகலவற்றையும் என் கர்த்தர் உங்களுக்கு காரியங்களை மாற்ற பண்ணுகிறார். தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்க. இப்ப தேவ சமூகத்தை அர்ப்பணிங்க. இப்ப ஒரு பெரிய விடுதலை இப்ப உண்டாகி கொண்டிருக்கிறது. அவருடைய மாயிடாத வல்லமை ஒரு விடுதலையை செய்து கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு விடுதலை உங்க வாழ்க்கையில் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விடுதலை கர்த்தர் இப்போ கட்டளையிடுகிறார். ராபௌ ஷகபௌட தன்னமே. Yes. Yes. Yes, Jesus. Laba udaba shaka bauda dana machandare bala. Stotranda. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. Thank you Lord. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா?
நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. எல்லாம் விசுவாசத்தோடு கைகளை தட்டுங்க. அவர் உங்களை நினைத்திருக்கிறார். அவருடைய நினைவு உங்களை நினைத்திருக்கிறது. அவர் உங்களை நினைத்தருளி இருக்கிறாரு. உங்க கண்ணீரை கண்டிருக்கிறாரு. உங்க பாரங்களை அவர் கண்டிருக்கிறாரு. உங்க வேதனைகளை அவர் கண்டிருக்கிறாரு. அவர் உங்களை நினைச்சு வச்சிருக்கிறாரு. கட்டாயமா கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். எஸ் ஜீசஸ். மக்க ஸ்தோத்திரம்பா, மக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மக்க ஸ்தோத்திரம்பா, மக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மக்க ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.
அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நாம கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்துக்கு இணையாய் கர்த்தர் நமக்கு இந்த மாதம் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு? என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், என் முகத்தை நான் உங்களுக்கு மறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். என் ஆவியை உங்களுக்குள்ள வைப்பேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1-4 வசனத்தை நாம் வாசிக்கலாம். பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்படுவதற்கு அவர் எப்பொழுதும் வாஞ்சியா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் தம்மை அறிந்த ஒவ்வொரு ஜனங்கள் மீதும் அவர் அளவில்லாமல் ஊற்றப்படுவது அவருடைய ஏக்கமா இருக்கு. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே அப்பப்பொழுது ஊற்றப்பட்ட ஆவியானவர், ஜனங்களுடைய தேவைக்கேற்ப இறங்கின தேவ ஆவியானவர் புதிய ஏற்பாட்டின் நாட்களிலே நம்மோடையே தங்கி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது ஆவியானுடைய காலமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகை மட்டும் அது ஆவியானுடைய காலமாக. அப்போஸ்தல காலங்கள் 2ஆம் அதிகாரத்தில் ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமி ஆண்டவராகிய தேவனை திரும்பவுமாய் கொண்டு வரும் வேலை மட்டும் இது பரிசுத்த ஆவியோட காலமாக இருக்குது. அவர் நமக்குள்ளே கலந்து உலாவி உறவாடி கொண்டிருக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆதியாகம புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே பூமி எல்லாம் ஒரே பாஷையும் எல்லாரும் ஒரே கூட்டமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. அப்படி வாழ்ந்த மக்கள் அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, பாபேல் என்கிற ஒரு கோபுரத்தை கட்ட வேண்டும், அதை வானலாவை கட்டி நமக்கு ஒரு பேர் உண்டாகும்படியா செய்யணும், வானத்துக்கே ஏறி போய் தேவனை பார்த்துடலான்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க அந்த பாபேல் கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். அதை பார்க்கும்படி தேவன் இறங்கினார் என்று வேதம் சொல்லுது. இறங்கி அவர் பார்க்கும் பொழுது பில்டிங்கை கட்டினது பெரிய பிரச்சனை இல்லை. அவங்க எதுக்காக கட்டினாங்களா அந்த பில்டிங்கை? தங்களுக்கு பேருண்டாக அதை செய்தார்கள் என்று வேதம் சொல்லுது. அதை தேவன் கவனித்த பொழுது, அதை அவர் பார்த்த பொழுது அங்கே அவருடைய பாஷைகளை தாறுமாறாக்கினார். அவர்கள் பேசின பாஷை தாறுமாறாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதை மாற்றின போது என்ன நடந்துச்சு? பெரியப்பா பேசுறது சித்தப்பாவுக்கு புரியல, அண்ணன் பேசுறது தம்பிக்கு புரியல, அக்கா பேசுறது தங்கச்சிக்கு புரியல, அம்மா பேசுறது பிள்ளைக்கு புரியல. இப்படி அங்கே ஒரே குழப்பம். அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், பூமி எல்லாம் சிதறி போனார்கள். மொழியை புரிந்து கொள்ளாதபடினாலே யார் யார் என்னென்ன பாஷையை பேசினாங்களோ அதற்கேற்ற விதமாக அவங்க ஒவ்வொரு தேசத்தை பிடித்து அவங்க அங்கே பெருக ஆரம்பித்தாங்க. இப்படி பரவி போன இஸ்ரவேலின் ஜனங்கள் அவளுக்குள்ளே ஒரு வழக்கம் உண்டு. எருசலேமிலே ஒரு நாளிலே கூடி, பண்டிகை நாளிலே ஒன்றாய் கூடி ஆராதிக்கிற ஒரு வழக்கம் உண்டு. எங்கும் இருக்கிற இஸ்ரவேலர் அங்கே என்ன பண்ணுவாங்க? கூடி வருவார்கள். வருடத்துக்கு ஒரு முறை கூடி வந்து தேவனை ஆராதிப்பார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் தான் ஆண்டவர் சொல்றாரு, வாக்குத்தத்தம் பண்றாரு. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க.
ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொன்னார். நமக்கு வாக்குத்தத்தம்னா என்ன நினைச்சிருக்கோம் இவ்வளவு நாளும்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், உன்னை பெருகவே பெருக பண்ணுவார், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் இருக்கும், அல்லேலூயா, உன்னை சுகமாய் தங்க பண்ணுவேன். இதெல்லாம் தான் வாக்குத்தத்தம். ஆமா, அதெல்லாம் வாக்குத்தத்தம் தான். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற என் பிதாவினால் அருளப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அப்ப பிதாவானவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? யோவேல் 2:28 வாசிக்க வேணாம், நீங்க அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 2:16 வாசிங்க. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி நாட்கள் என்பது இன்னைக்கு தான் அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த கடைசி நாள் எங்க தொடங்கிருச்சு? அப்போஸ்தலர் காலங்களே தொடங்கிருச்சு. யோவேலினால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேறிற்று என்று சொல்லி பேதுரு எழும்பி இந்த பிரசங்கத்தை பண்றார். இங்க ஆவியானவர் எங்கள் மேல இறங்கி இருக்கிறார். அன்று உரைக்கப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் இங்கே நிறைவேறி கொண்டிருக்கு. அப்ப பரிசுத்த ஆவியான ஊற்றப்படுதல் என்பது என்னது? வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை நீங்களும் நானும் பெற்றிருக்கணும், நிறைவுண்டாகணும். நம்ம ஊருடைய வாழ்க்கையில் அதை நிறைவுற பெற வேண்டும். அருமையான தேவஜனமே, ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிற அந்த விசுவாசித்து நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க இல்லையா, அப்பவே பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதை ஊர்ஜிதப்படுத்தும்படி தான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து எழும்பும் போதே என்ன வந்தாரு? பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், புறாவை போல இறங்கினார். அப்ப நம்ம ஒவ்வொருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். ஆனால் அந்த நிலையிலேயே நாம் இருந்து விடல் கூடாது என்பதை தான் நான் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளே ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி அது கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, மூழ்கி திளைக்கும் அளவு, இப்படி ஒவ்வொரு நிலைகள் இருக்கு பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. ஒரு பிள்ளை பிறக்குது அப்படின்னா பிறந்து 30 வருஷம் ஆனாலும் அது பெட்லேயே படுத்து பால் குடிச்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பேர் அந்த பிள்ளைய ஆசையாக எடுத்து வச்சுப்பீங்க? என் பிள்ளை பிறந்ததுலேருந்து பால் குடிச்சிட்டே படுத்துட்டே இருக்கு. எத்தனை பெற்றோர் அதை நினச்சி சந்தோஷப்படுவீங்க, களி கூறுவீங்க, மகிழ்ச்சி அடைவீங்க. அப்போது ஒரு பிள்ளை பிறந்தா அது என்ன பண்ணணும்? வளரணும். பால் குடிக்கிற பிள்ளை திட ஆகாரம் சாப்பிடணும். திட ஆகாரம் சாப்பிட்ற பிள்ளை பிரியாணி சாப்பிடணும். பிரியாணி சாப்பிட்ற பிள்ளை உலகத்தில் இருக்கிற எல்லா ஆகாரத்தையும் தின்னு அதுக்கு ஜீரணமாகணும். அல்லேலூயா. வளர்ச்சி என்பது ஆவியிலும் சரீரத்திலும் நிகராக உண்டாகணும். சரீரத்தில் நல்ல வளர்ச்சி தான் இருக்குது, குறைவே இல்லை. நமக்கு வயசாகிட்டே இருக்குது, அது நிற்கவே போகிறதில்ல. நம்ம ஆவியில் வளராதப்போ வயசு அப்படியே நின்றுக்கு போகிறதில்ல, அது பாட்டு வளர்ந்துட்டு தான் இருக்குது. வயசாக 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 நம்ம எத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எவ்வளோ காலம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ ரட்சிக்கப்பட்ட காலத்தில் தேவனை அறிந்த அளவாகவே இன்னமும் நான் அதே அளவில் இருக்கேன். என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை என்பது அது எப்படிப்பட்ட நிலைமை தான்? சூம்பி போன சரீரமாக இருக்கிறோம் என்பது தான் அர்த்தம். எல்லாவற்றிலும் அவயங்கள் வளர வேண்டும், எல்லா அவயமும் வளரணும் இல்லை? எங்கேயாவது ஒரு பார்ட்டு சூம்பி போனாலும் அது பார்க்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும்.
அப்ப இங்கே பரிசுத்த ஆவியானுடைய வளர்ச்சி என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில அது முதிர்ச்சியை உண்டாக்கி கொண்டே இருக்கிறதா இருக்கார். உங்களுக்குள்ள இருக்கிற கடைசி நாட்களில் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை உங்களுக்கு போதித்து நடத்துவார் என்று சொல்ல. அப்ப போதிக்கிற ஆவியானவர் அவர், நமக்கு கற்றுத்தருகிற ஆவியானவர், கற்றுக்கொள்ள வைக்கிற ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர செய்ய. எதை குறித்து கற்றுக் கொடுக்கிறவர்? பிதாவை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் நமக்கு அதிகமாய் கற்றுக் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நீங்கள் வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாதிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்காக என்ன பண்ணுவாராம்? பெருமூச்சுகளோடு வேண்டிக் கொள்ளுவார். ஆமா, இல்லைன்னு சொல்லல. பரிசுத்த ஆவியானவர் அறியாத காலங்களை நமக்கு அறிந்தவரை போல நம்ம கூட இருந்து நமக்கு உதவி செய்கிற ஆவியானவர், உண்மைதான். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா பேதுரு, இவங்க யோவான், இவங்களை பற்றியெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நல்லா தெரியும். எப்படிப்பட்ட ஆட்கள் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் அவங்களோட தான் இருந்தார். இயேசுவோடையே ஊழியம் செய்தான். ஊழியம் வேறு செஞ்சுட்டாங்க. ஊரெல்லாம் தெரிஞ்சு இயேசு கூடவே ஊழியம் செஞ்சாங்க. அற்புத அடையாளங்களை செய்யும் போதெல்லாம் கூடவே இருந்து பார்த்தாங்க. 3.5 ஆண்டுகள் இயேசுவோடையே இருந்து ஊழியம். 3.5 ஆண்டு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். ஆனால் இயேசுவை பிடிச்ச போது என்ன பண்ணாங்க? இயேசுவா யாருன்னே எனக்கு தெரியாது. அவர் எப்படிப்பட்டவர்? நான் அவரை பார்த்ததே இல்லை. அவனுக்கும் எனக்கு என்ன சம்மதம்? அப்படி சொல்கிற அளவுக்கு என்ன ஆயிட்டாங்க? பின்மாற்றமாகி ஓடி போனாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு. அந்த வளர்ச்சியின் முதிர்ச்சி அவங்க கிட்ட இல்லை. ஆவியானவர் அவங்களோட தான் இருந்தார். அதனால தான் திரும்பி ஓடி வந்துட்டான். ஆவியானவர் உள்ள குத்தப்பட்டுட்டே இருக்காரு. கேட்குறாரு ஆண்டவர், என்னை இப்போ நேசிக்கிறியா பேதுரு? ஆமாம் ஆண்டவரே, நம்ம நேசிக்கிறேன். ஆமாம் ஆண்டவரே, நம்ம நேசிக்கிறேன். நான் நேசிக்கிறது உமக்கு தெரியாத ஆண்டவரேன்னு சொல்கிற அளவுக்கு ஆவியானவர் உள்ள இருந்து உணர்த்தி கொண்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த நிறைவு அவர்களிடத்தில் இல்லாத பொழுது அவங்க சோர்ந்து போனார்கள். இதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் தேவச்சனமே. அவங்களுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லாத நிலையில அவர் வாழ்க்கையில் வந்த எந்த பாடுகளையும் அவங்களால என்ன பண்ண முடியல? சகிக்க முடியல. போராட்டங்களை எதிர்த்து நிற்க முடியல. தைரியம் இல்லை. உலக மனுஷர்களுக்கு எதிர்த்து நிற்க முடியல. அருமையான தேவச்சனமே, இப்போ உங்களை நீங்கள் கணித்துக் கொள்ளுங்கள். உலகம் கொடுக்கிற பாடு, உலகத்தால் உண்டாகிற நிந்த, உலகத்தால் வருகிற பிரச்சனைகள், நீங்கள் ஆவியில சோர்ந்து போவீர்களானால், ஆவியில சோர்ந்து போவது என்னன்னா, சர்ச்சைக்கு வர மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம், வேதத்தை வாசிக்க மாட்டோம், யாரோடையும் பேச மாட்டோம், கிறிஸ்துவ பற்றி பேசுறதுக்கே விரும்ப மாட்டோம். அல்லேலூயா. இதுதான் பின்மாற்ற ஜீவியம். இதுதான் பின்மாற்ற ஜீவியம். இது எத்தனை தடவை விழுந்து நம்ம எழுந்திருக்கிறோம்ல. எல்லாருக்கும் இந்த அனுபவம் உண்டு. ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே ஆலயத்துக்கு வராமல் நின்று போயிட வேண்டியது. சின்ன பலவீனம்னா ஆண்டவருக்கு வராமல் நின்று போயிடுறது. அருமையான தேவச்சனமே, கர்த்தருக்குள்ள ஆவியில வளர்ந்தனுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது, இந்த பேதுருவும் யோவானும் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட பிற்பாடு பேதுரு 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய் யூதர்களே எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளுவீர்களாக என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி. போதுமா? பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆனா அதே நிலையில 12ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, எல்லாரும் அபிஷேகம் ஊற்றப்பட்ட பொழுது எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ, என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஆதியாம புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் சிதறடிக்கப்பட்ட ஜனங்க எல்லாரும் இங்கே என்ன பண்ணாங்க? எருசலேமில் ஒன்று கூடி இருக்கிறாங்க. கூடி இருக்கிற நேரம் பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருந்த அத்தனை 120 பேர் மேலே இறங்கி அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? ஜென்ம பாஷையில் பேச ஆரம்பித்தாங்க. வேறு பாஷையில் பேச ஆரம்பித்தாங்க. நீங்கள் 8ஆம் வசனத்துலேருந்து 9ஆம் வசனத்துலேருந்து 11ஆம் வசனம் வரலாம் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து கூடின மக்கள் எந்தெந்த ஊர்லேருந்து வந்தாங்க என்பது விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது. அத்தனை ஊர்லேருந்து வந்தவங்களும் அவங்க பேசக்கூடிய அந்த பாஷையானது யார் பேசுகிறா? இப்போ இந்த 120 பேரும் பேசுகிறாங்க. சீஷர்கள் மாத்திரம் இல்லை, அவங்களோடு கூடியிருந்த அத்தனை பேரும்
இவர்களுடைய ஜென்ம பாஷையில இவர்கள் பேச கேட்கிறார்கள். அதை கேட்டவங்க என்ன ஆயிட்டாங்களாம், பிரமிச்சு பார்க்குறாங்க. என்னடா இது, யூதனுக்கு என்ன பாஷை தான் தெரியும், எப்ரேய பாஷை தெரியும், கிரேக்க பாஷை தெரியும். ஆனால் இவங்க என்ன பாஷை பேசுகிறாங்க, ஏதோ ஒரு பாஷையை பேசுகிறாங்க. ஜப்பான் பாஷையை பேசுனாங்களோ இல்லை அமெரிக்காவில் பேசுகிற இங்கிலீஷ் பாஷையை பேசுனாங்களோ, ஏதோ ஒரு பாஷை. அன்னைக்கு கூடி வந்த அத்தனை பேருடைய ஜென்ம பாஷையிலும் பேசுறதை கேட்டபோது அவர்கள் பிரமித்து போனார்கள். அல்லேலூயா. அவங்க அந்த கேட்கும்போது ஆவியானவர் அங்கே பொழுந்தருளதை அவங்க புரிந்து கொண்டாங்க. அவங்க இன்னும் சிலர் பாதி என்ன பண்ணுறாங்க, மற்றவர்களை இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார் என்று பரியாசம் பண்ணினாங்க. அந்த பரியாசம் பண்ணின ஆட்களை பார்த்து தான் என்ன பண்ணார், பேதுரு எழும்பி நின்று அங்கே பேச ஆரம்பிக்கிறார். இது தேவனால் உண்டான காரியம் என்பதை அவர் பேசுகிறார். அப்படி பேசின அந்த வார்த்தைகளை கேட்கும்போது 37ஆம் வசனத்தை வாசிங்க. இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அருமையான தேவச்சனமே, பரிசுத்த ஆவியானவர் ஒரு இடத்துல ஊற்றப்படும் பொழுது அங்க என்ன உண்டாகுமா, என்ன உண்டாகும், மனம் திரும்புது. இருதயம் குத்தப்படணும். இருதயம் என்ன பண்ணணும், குத்தப்படணும். நம்ம எல்லாரும் அந்நிய பாஷையில பேசி தேவனை ஆராதிக்கிற வேலையில ஏதோ இங்க ட்ரம்ஸ் வச்சா மட்டும்தான் அபிஷேகம் உள்ள நிரம்பணும் அப்படின்னு இல்லை. நமக்குள்ளே பரிசுத்த ஆவியான தொடும் பொழுது, நமக்குள்ளே ஊற்றப்படுகிற ஆவியானவரை உணரும் பொழுது, நம் பரிசுத்த ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசும் பொழுது அங்க ஒருவருக்குள்ள ஒருவர் என்ன உண்டாகணும், ஒரு இருதயத்துக்குள்ளேயும் குத்தப்படணும். நான் என்னென்ன தவறுகளை செஞ்சிருக்கிறோமோ, என்னென்ன அக்கிரமங்களை செஞ்சிருக்கிறோமோ, என்னென்ன தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சிருக்கிறோமோ, அதை எல்லாம் நம்முடைய இருதயத்தில் குத்தப்பட்டு அவளை விட்டு ரட்சிப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. அருமையான தேவஜனமே, இந்த அபிஷேகமானது நமக்குள்ள என்ன காரியங்களை நடப்பிக்கிறது என்று பண்ணால், நம்முடைய பாவங்களை நமக்குள்ளே உணர்த்துகிறது, நம்முடைய அக்கிரமங்களை நமக்குள்ளே உணர்த்துகிறது தான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். உணர்த்தப்பட்டு நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போவதுதான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். அது ஒரு நாளில் நடக்கிறது இல்லை, வாழ்நாளெல்லாம் நடந்து கொண்டே இருக்கணும். நாம் அந்த பரிசுத்த ஆவியானுக்கு இடம் கொடுத்து அவருடைய சமூகத்தில் நம்ம விட்டு கொடுக்க நம்முடைய குணங்கள் மாற்றப்படும். பரிசுத்த ஆவியானுக்கு நம்ம இடம் கொடுக்க நம்முடைய எல்லா கிரியைகளையும் மாற்றப்படும். அருமையான தேவஜனமே, பிலிப்பு பரிசுத்த ஆவியானோட நிரப்பப்பட்ட பொழுது ஆண்டவர் சொல்றார், போ அங்கே ஒரு தேர் ஓடுது பாரு, அங்கே போய் பிடிச்சிக்கோ. அங்கே போனால் கந்தாக்க மந்திரி உட்காந்துருக்கார், வசனத்தை படிக்கிறார். அவருக்கு புரியல. அந்த வசனத்தை விலக்கி கொடுத்தவனே அவருக்கு உணர்த்தப்படுகிறார். ஓ, இப்பொழுது நான் மனம் திரும்பிட்டேன், எனக்கு ஞானஸ்தானத்தை கொடுப்பியா? உடனே கொடுக்குறார். அப்போ பரிசுத்த ஆவியான இறங்குகிற இடத்துல தான் மனம் திரும்புதல் உண்டாகும். பரிசுத்த ஆவியான இறங்கினாதான் மனம் திரும்புதல் தெளிவாகும். அல்லேலூயா. இல்லைன்னா காலமெல்லாம் நானும் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேங்க, சர்ச்சுக்கு போகிறேன், பைபிள் வச்சு தான் இருக்கிறேன், நானும் போகிறேன் வரேன், ஆனால் உலகத்துக்கு எனக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இருக்கும். உலக மனுஷன் என்ன செய்யறோன்னா அதையும் நம்ம செஞ்சிட்ருப்போம். ஆனால் பேர் மட்டும் என்ன, கிறிஸ்தவங்க. பேர் மட்டும் என்ன, கிறிஸ்தவங்க. மனமாற்றம் உண்டாகாது. எப்பொழுது பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனை ஆளுகை செய்கிறாரோ அப்பொழுதுதான் அவனுக்குள்ளே மனம் மாற்றமானது உண்டாகும், மனம் திரும்புதல் உண்டாகும். இன்னைக்கு எத்தனை பேர் பரிசுத்த ஆவிக்குள்ள அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அவருக்கு சாட்சியா நிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? பரிசுத்த ஆவியானவர் வேணும். தேவஜனமே, பரிசுத்த ஆவியானவர் இல்லாட்டா நம்மளால இந்த உலகத்துக்கு முன்னால நான் தேவனுடைய பிள்ளைன்னு தைரியமா சொல்லவே முடியாது. பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ள இல்லாட்டா தன் வாழ்க்கையில வரக்கூடிய உலக போராட்டங்களை ஜெயித்து நிற்க பலனே கிடைக்காது. ஆண்டவர் சொல்ல, நான் உனக்குள்ள வந்தாதான் நீ பலனடைவ. யார் உனக்கு விரோதமா எழும்பினாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலை உன்னை நெருங்கி வந்தாலும் நீ பலன் அடைஞ்சிருவ. இங்கே 3ஆம் அதிகாரம்
3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 7ஆம் வசனத்தை வாசிங்க. வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. நீங்க இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இங்கே ஒரு முடவன், பிறவியிலிருந்தே அவன் முடவன், நடக்கவே முடியாது, உலகத்துக்கே தெரியும். அவன் கேட்குறான், அவன் பேதுரு யோவானே பார்த்துட்டு ஏதாவது பிச்சை கொடுப்பாங்களான்னு பார்த்த நேரம் அவன் சொன்னான், என்கிட்ட என்ன இல்லை, வெள்ளம் இல்லையா, வெண்ணியோ இல்லை, பொண்ணோ இல்லை, என்னிடத்துல இருக்கிற இயேசுவை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க இயேசுவை நாமத்தினால எழும்புன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டாரு, கைகளை பிடிச்சி தூக்கி விட்டாங்க, எழும்பிட்டார். அதுக்கு அடுத்த வசனம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் எழுந்து குதித்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களோட கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எது உங்க வாழ்க்கையில செயல்படாது, இனி இந்த வாழ்க்கையில இது நடக்கவே முடியாது, போராட்டத்தின் மேல போராட்டமா இருக்கு, என் வாழ்க்கை அவ்வளவுதானா நினைக்கிற உங்களுக்கு ஆவியான சொல்றாரு, இல்ல, நீ எழும்பு, நான் உனக்கு பலன் கொடுப்பேன், உன் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் நாவினால் எல்லாம் ஆகும் என்று சொன்னவர். எல்லாம் அவர் உங்களுக்குள்ள இருப்பாரானால் உங்களால் எல்லாம் பண்ண முடியும். விரோதமா ஒருத்தர் உங்களுக்கு முன்னாடி எழும்ப முடியாது தேவஜனமே, ஒருத்தர் எழும்ப முடியாது. உங்க கலங்கள், உங்களை கால்கள் பலனடையும். பலனடைந்து நீங்க பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சியா நிற்பீங்க. உங்க ஜீவன் போறவரை நீங்க சாட்சியா நிற்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை ஆண்டவர் தாழ விட மாட்டார். அருமையான தேவஜனமே, அது மாத்திரமல்ல, கர்த்தரை அவன் தேவனை அவன் துதித்து என்ன பண்ணானா, அவர்களுடனே கூட தேவாலயத்திற்கு பிரவேசி. தேவனை துதிக்கணும் அப்படின்னா கூட நமக்குள்ள என்ன வரணும், பரிசுத்த ஆவியான இருந்தாதான் தேவனை துதிக்கிற துதியே வாயில வருங்க. இல்லைன்னா உங்களால் வாய் திறக்கவே முடியாது. அல்லேலூயா. இங்க பாஸ்ட் வந்து கத்தின்னு தான் இருப்பார், எல்லாம் வாய் திறந்த துதிங்க, உற்சாகமா துதிங்க, ஆவியில பலனடைங்கன்னு சொல்லிட்டு தான் இருப்பார். ஆனால் நீங்க எப்படி இருப்பீங்க, செத்த சரீரம். ஆவி உள்ளலன்னா எப்படி சரீரம், அது ஆவி உள்ளலன்னா என்ன ஆகும், செத்த சரீரம். இன்னைக்கு செத்த சரீரமா நம்ம நின்று கொண்டு இருப்போம். அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்துல உங்களை நீங்க ஆராய்ந்து பார்த்து விட்டு கொடுங்க. நான் செத்த சரீரமா தேவனுடைய ராஜ்யத்தில் நிற்கிறேன். தாவீது சொல்றாரு, நான் புதிதாய் துளித்த ஒலிவ மர துளிரை போல நான் தேவனுடைய ராஜ்யத்துல இருப்பேன்னு சொல்றாரு. பசுமையா இருக்கணும், கலகலான் இருக்கணும், ஆரவாரம் பண்ண. நீங்க எங்க போய் ஆரவாரம் பண்ணுவீங்க? வீட்டில் போய் குச்சி குச்சி ஆடிட்டு இருக்க முடியுமா? சத்தம் போட்டு கத்தி ஆரவாரம் பண்ண முடியுமா? இல்லை, பக்கத்து வீட்டுக்காரர் வந்து திட்டுவாங்க, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே திட்டுவாங்க. ஆனால் நீங்கள் இங்கே எவ்வளோ கத்தினாலும் யாரும் என்ன பண்ணப்படுறதில்ல, கேட்கவே கூடாதுன்னா ஃபுல்லாக மூடி நம்ம அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கணும். நீங்கள் எவ்வளோ கத்தினாலும் வெளியே கேட்க போகிறதில்ல. நீங்கள் கத்துற ஆரவார சத்தத்தோடு அவரை துதிக்கலாம், ஆர்ப்பரித்து அவரை துதிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் மௌனமான தேவன் அல்ல. உன் வாயை விரிவா திறக்கிறவங்கள நிரப்புவார். யார் வாயை விரிவா திறக்கிறீங்களோ அவளை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவார். அவர்களுக்குள்ளே தான் துதியும் ஆரவார சத்தமும் உண்டாகும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடும் பொழுது உங்களுடைய கட்டுகள் உடைக்கப்படும், நீங்கள் நடந்து எழும்புவீர்கள், உங்களுக்குள்ளே துதியின் சத்தம் பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இந்த ஆவியானுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். தேவச்சனமே, ஆவியானுக்கு இடம் கொடுக்கணும். கிறிஸ்தவங்களா இருக்கிற ஒவ்வொருவரும் ஆவியின் நிறைவில் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஆனால் வெறுமையாவே குச்சிட்டு போறது மட்டும் பிரயோஜனம் இல்லை. நம்ம அபிஷேகத்தில் நிரம்ப 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 நம்முடைய குணங்கள் என்ன பண்ணணும், மாறிக்கொண்டே இருக்கணும், மாற்றப்பட்டு கொண்டே இருக்கணும். அதே நிலையில் ரட்சிக்கப்பட்ட நாளில் நான் எப்படி இருந்தேனோ அதே சுபாவத்தோடு ஒரு நாள் கடந்து போயிட்டே இருப்பேனா? நம்ம எல்லாரும் மாற்றத்தை விரும்புகிறவர்கள். எத்தனை பேர் மாற்றத்தை விரும்புறீங்க? அல்லேலூயா. மாற்றத்தை விரும்புகிறவங்களால தான் மாற முடியும். இல்லைங்க, நான் எப்போ இப்படி தான் இருப்பேன், அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அது கல்லான ஜென்மம், அதை அசைக்கவே முடியாது. இல்லை, நான் மாறிக்க விரும்புகிறேன். என் சதையான இருதயத்தை எனக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அவருக்குள்ள எனக்குள்ள கொடுக்கப்பட்ட சதையான இருதயத்தில் அவருடைய வார்த்தையை போட்டு 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 நான் எனக்குள்ள மாற்றத்தை கொண்டு வருகிறேன்னு சொல்லி வாஞ்சிக்கிறவங்களுக்கு பெரியா திருச்சப்பர் அனுதினமும் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தபடினாலே அவங்க என்னவானாங்களா, தேர்னாங்களா, நற்குணசாலிகளாய் மாறினான். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவன் விரும்புகிற நற்குணசாலிகளா மாறணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியனை நமக்குள்ள இறங்குவதற்கு இடம் கொடுக்கணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியனை மேல இறங்கணும்னு கேளுங்க. நீங்க ஆர்ப்பரிச்சு கத்தணும் ஆரவாரிக்கணும்ன்றது இல்லை. பரிசுத்த ஆவியனை இறங்கினா அமைதியாகவும் இறங்குவார்,
தென்றல் காற்றாக இறங்கினார், குளிர்ந்த நீராக இறங்குவார், பனியை போல இறங்கினவர். அல்லேலூயா. அக்னியாவும் இறங்குவார், குளிராவும் இறங்குவார். அல்லேலூயா. ஸோ அவருடைய ஆளுகை உங்களுக்கு எப்படி பிரியப்படுதோ அப்படி நீங்கள் அவரை பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். தெய்வ ஜனமே, பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். நீங்கள் இங்கே வாசிங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கே உங்களை ஆளுகை செய்வார் அப்படின்னா 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்போ வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்திலிருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து. போதுமா? இங்க ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, வானத்தின் கீழ் இருக்கிற திரளான ஜனங்க எல்லாரும் வந்தாங்க. இவங்க தான், அவங்க தான், அப்படிதான், இப்படிதான் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவது யாரோ ஒரு சிலருக்கு இல்லை, யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ. பரிசுத்த ஆவியானவருக்கு கலர், அந்த ஜாதி, கோத்திரம், இடம், எந்த ஊர், இதெல்லாம் அவர் பார்க்கவே மாட்டார். இந்த ஊர் ஆளுங்களை மட்டும் தான் அபிஷேகணும், இந்த ஜனத்தை மட்டும் தான் அபிஷேகணும், அழகா இருக்கிற வெள்ளையா இருக்கிற ஆட்களை மட்டும் தான் அபிஷேகணும். அப்படிலாம் அவர் அபிஷேகிக்கிறவரே இல்லை. எல்லாரும், எந்த வானத்தின் கீழே இருக்கிற சகல ஜாதிகளையும் அந்த இடத்துல கூட்டுறாரு. ஆனா யார் மேல இறங்கினார் பாத்தீங்களா? அந்த வசனத்துல 5ஆம் வசனத்துல, வானத்தின் கீழே இருக்கிற சகல தேசத்தாரிலுமிருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள், தேவ பக்தி உள்ளவர். அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு கேரக்டர், ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் அது மட்டும்தான். உங்ககிட்டயும் என்கிட்டயும் அவர் பொழிந்தரணும், அவர் இறங்கணும் அப்படின்னா உங்ககிட்டயும் என்கிட்டயும் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன? தேவ பக்தி. தேவ பக்தி உள்ளவர் மேல அவர் இறங்குறாராம். ஸோ அருமையான தேவச்சனமே, நீங்கள் மனமாற்றத்தை கொடுத்து தேவ பக்திக்கு நேராக உங்களை நீங்கள் நடத்தி கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களை அனல் மூட்டிக்கிட்டே இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை அனல் மூட்டிக்கிட்டே இருப்பார். ஒன்று அனலாயிரு, இல்லைன்னா குளிராரு, இல்லைன்னா அனலாவும் தேவன் நிரப்புவார், குளிராவும் நிரப்புவார். இது 2 கட்டமும் இல்லாமல் வெது வெதுப்பாக இருந்தேன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களை வெது வெதுப்பாக வச்சுக்க அவர் விரும்பலை, வாந்தி பண்ணி போடுவேன்றார். இன்னைக்கு உங்களோட நிலை என்ன என்பதை நாம் ஆராய்ந்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவ ஜனமே, இந்த பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் தான் நமக்கு மனம் திரும்புதலையும் குணமாற்றத்தையும் கொடுக்கும் என்பதை, அதன் மூலமாய் இந்த பூமிக்கு நாம சாட்சியாய் நிற்க முடியும் என்பதையும் இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். 2வது காரியமா நீங்கள் பார்க்கும்போது 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. இடத்திலுள்ள சீஷரை கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள். இவர் ஊழியம் செய்ய தன்னை அர்ப்பணிச்சிட்டாரு, எருசலேமுக்கு ஊழியத்துக்கு போறேன்றாரு. அங்க இருக்கிற சபையார் எல்லாரும் என்ன சொல்றாங்க? போகாதீங்க. எதனால சொல்றாங்களா? ஆவியின் ஏவுதலினால். நல்லா கவனிக்கணும், எதனால சொன்னாங்க? ஆவியின் ஏவுதலினால் சபை மக்கள் சொல்றாங்க, போவாதப்பா, உனக்கு அங்க பெரிய பிரச்சனை காத்துட்டு இருக்கு, மக்கள் எல்லாம் உனக்கு விரோதமா கலகம் பண்ணிட்டு இருக்காங்க, உனக்கு கொன்னே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாரு. இது மாத்திரமல்ல, 10ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவில் இருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சை உடையவனை எருசலேமிலே யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். சபை மக்கள் சொல்றாங்க, அங்க போவாதீங்க, எருசலேமுக்கு உங்களுக்கு பாதிப்பு வரும்னு சொல்றாங்க. இங்க ஒரு தீர்க்கதரிசியை வந்து என்ன பண்றாரு? அவனுடைய பெல்ட்டை எடுத்து கையில கட்டிட்டு, இந்த பெல்ட்டை உடையவனுக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை வரப்போகுது, இப்படியெல்லாம் அந்த இடத்துல வேதனை வரப்போகுது, புறஜாதியார் கையில கொடுத்து உன்னை வேதனைப்படுத்துவாங்க. தீர்க்க தரிசனம் வந்துருச்சு. நீங்களாம் தீர்க்க தரிசனத்தை நம்புறவங்க தானே? ஆமாவா இல்லையா? தீர்க்க தரிசனத்தை நம்புறவங்களா? தீர்க்க தரிசனத்தை நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க. ஆமாம், அதுக்காக தான் அங்கங்கே போயிட்டு எந்த பாஸ்டர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார், என் தலைமையில கை வச்சு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா? இந்த பாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா? மகளே, உன் கண்ணீரை கத்த தொடங்கிறார். மகளே, உன் வார்த்தையெல்லாம் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். உன்னை சுற்றி என்ன நடக்குது அதுதான் உனக்கே தெரியுமே. அப்புறம் என்ன அங்கே வேறு கண்ணீர் விட்டு, ஐயோ கடவுளே தாங்கவே முடியல. இந்த மாதிரி தீர்க்க தரிசனம்லாம் நாடி ஓடாதீங்க. தேவன் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுற ஆவியானவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் பேசுவார்.
இது பவுலுக்கே தெரியும். அவர் சொல்றார், அடுத்த வசனத்தை வாசிங்க, 12ஆம் வசனம். இவைகளை நாங்கள் கேட்ட பொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். எல்லாரும் வேண்டாங்க, போவாதப்பா, நீ ஊழியத்துக்கு தான் போற, ஆனாலும் அங்க உனக்கு பிரச்சனை இருக்கு, போவாத போவாத போவாத. சுத்தி இருக்கிற அத்தனை சத்தமா சொல்லுது, பவுலுக்கும் அது தெரியும். 13ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை உடைத்து போக பண்ணுகிறீர்கள். எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். எத்தனை பேர் இப்படிப்பட்ட தீர்க்கதரிசனம் கேட்டா இப்படி பதில் சொல்வீங்க? நீ மகளே, அடுத்த வாரம் உன்னை செம்மடி பக்கத்து வீட்டார் வந்து அடிக்க போறாங்க, நீ அப்போ பொறுமையா இயேசுவுக்காக சகிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசனம் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேர் ஆமேன் அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க? சொல்வீங்களா? சொல்லுங்க. இந்த கம்பெனிலேருந்து உன்னை தூக்க போறான், தீர்க்கதரிசனம் வருது. கம்பெனிலேருந்து தூக்க போறான், நீ 10 மாசம் காசே இல்லாம பிச்சை எடுக்க போற அப்படின்னு தீர்க்கதரிசனம் வருது. எத்தனை பேர் ஆமேன் அல்லேலூயா அல்லேலூயான்னு கேட்போம்? சொல்லுங்க. நம்ம தீர்க்கதரிசனம் எப்படி இருக்கு? நாம் எதிர்பார்க்குற தீர்க்கதரிசனம் என்ன? நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கோங்க, ஆவியானவர் என்ன செய்ய விரும்புகிறார். இங்கே பவுலுக்கு தீர்க்கதரிசனம் வருது. 2 விதத்தில் சபை மக்களும் சொல்கிறாங்க. ஆவியின் ஏவுதலால் சொல்லப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அகபு அந்த தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு, நீ எருசலேமுக்கு போனால் அடிப்பட்டே சவா. அப்போ பவுல் என்ன மாதிரி அவளுக்கு பதில் கொடுக்குறாரு பாருங்க. பரிசுத்த ஆவியில் அனல் உள்ளவனுக்கு தாங்க எதையும் எதிர்த்து நிற்க முடியும். எந்த போராட்டம் வந்தாலும் அவன் பயப்படாமல் இருப்பான். நீதிமான் அவனுக்கு உண்டான எந்த நெருக்கத்துக்கு அவன் அசைவுறாதிருப்பான் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியான உள்ள இருக்கிற மனுஷனுக்கு என்னத்தை பற்றியே என்ன இல்லை, கவலை இல்லை. எவன் எதிர்த்து நின்னாலும் கவலை இல்லை. வேதம் சொல்லுது, நீங்கள் பேசறியாத இடத்துல உங்களை கொண்டு போய் நிறுத்தும் பொழுதோ உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியான என்ன பண்ணுவாரு? ராஜாக்களுக்கு முன்பாக பிரபுக்களுக்கு முன்பாக நீங்க நிற்கப்படும் பொழுது நீங்கள் பேச அறியாத இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுவார்? ஆவியானவர் உங்கள் வாயிலிருந்து அவர் பேசுவார். அவனுக்கு என்ன பதில் கொடுக்கணும்னு உங்களுக்குள்ள இருந்து ஆவி என்ன பண்ணுவார்? பேசுவார். யார் உங்களுக்கு எதிராக நின்னாலும் சரி, அவனுக்கு என்ன பதில் கொடுக்கணும், அவங்கள எப்படி நிற்க வைக்கணுன்றதுக்கு ஏற்ற வார்த்தையை அவர் பேசுவார். உன்னை குற்றப்படுத்துகிற நாவுகளை நீ குற்றப்படுத்துவான்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. நீங்கள் பிளான் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன், எப்படி போவேன், என்ன பண்ணுவேன். அநேகரை ஊழியத்துக்கு வாங்கன்னா அதுவே அவங்களுக்கு அலறலாயிடும். நான் என்ன வந்து பேசும், நான் எப்படி வந்து பேச முடியும், நான் எப்படி வந்து பாட முடியும், என் குரல் எப்படி இருக்குமோ. உன் குரலே ஆண்டவர் கேட்குறாரு. நீ எப்படி குரல் கொடுத்தாலும் பரவாயில்ல, அவரை உற்சாகமாக ஆராய்ச்சா போதும். என் குரலெல்லாம் உண்மையாகவே மகா கேவலமாகுது வாய்ஸ் கேட்கும் போது. ஆனாலும் வெக்கமே இல்லாமல் வந்து பாடிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் அது யூடியூப்பில் போட்டு வேறு கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒன்று தேவை, என் சத்தம் எனக்கு பெருசு இல்லை, அழகாக நான் பேசுகிறேன்னா, அழகாக நான் பாடுறேன்னா எனக்கு பெருசு இல்லை. என் வார்த்தையினால மக்கள் எனக்குள்ளே இருக்கிற ஆவியோட சத்தம் மக்களுக்குள்ளே மாற்றத்தை உண்டாகுதான்றதான் என்னோட ஏக்கமாக இருக்குது. அல்லேலூயா அல்லேலூயா. அதனால தான் டம் பூச்சி எப்படியாவது பாட்டு பாடணும்னு பாடுறேன். அருமையான தேவஜனமே, எனக்கு அதுதான் ஆவியான உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்குறாரு. மற்றவங்க நம்மளை கேவலப்படுத்துவாங்க, மக்களை நம்ம அவமானப்படுத்துவாங்க, மற்றவங்க நம்மளை வேதனைப்படுத்துவாங்க. இங்கே ஜெபம் பண்ணால் யாராவது நம்மளை கிண்டல் பண்ணிடுவாங்களா? யார் கிண்டல் பண்ணால் நமக்கு என்ன? நாம் பேசுறது யாரோட? தேவனோட பேச போகிறோம். அருமை தேவச்சனமே, இந்த ஆவியின் அனல் உங்கள் ஒவ்வொருக்குள்ளே உண்டாகணும். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் நிறைவாக பெற்றிருக்கணும். என்ன உபத்திரம் வந்தாலும் சரி, என்ன போராட்டம் இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியான என்ன பண்ணுவார்? எல்லாவற்றையும் ஆவிய வெள்ளம் போல சத்துரு உங்களை வாரிக்கொள்ள எழுப்பினாலோ ஆவியானவர் கொடியேற்ற வல்லவராக இருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுடைய நுகங்களை முறிப்பார். உங்கள் கழுத்து மேலே எவ்வளோ பாரத்தை சுமத்த பிசாசு எழும்பினாலோ எல்லாவற்றையும் முறித்தெரிக்கிற ஆவியான உங்களை அனல் முட்டுவார். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் சுட்டெரிக்கிற ஆவியானவர். உங்களுக்கு விரோதமாக யாரும் எப்பேற்பட்டாலும் எழும்பவே முடியாது. அவன் எவ்வளோ பெரிய ராஜாவாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருக்கட்டும், தேவ அபிஷேகத்தை பெற்ற மனுஷனுக்கு முன்னால் ஒருவரை நிற்க முடியாது. அநேக வேத ஆதாரங்களை என்னால் காட்டிகிட்டே போக முடியும். அருமையான தேவச்சனமே, அப்போதான் ஆண்டு மற்ற புறஜாதியாலெல்லாம் சொல்ல, ராஜாவே சொல்லலாம், தேவ ஆவியை பெற்ற இவனை போல ஒருவன் உண்டோ. அல்லேலூயா. இன்னைக்கு அந்த நிறைவு தான் உங்களுக்குள்ள உண்டாகணும். அந்த நிறைவு நீங்கள் போய் வேலை செய்கிற இடத்துல உங்களை பார்த்தா ஒரு பயம் இருக்கணும். அவன் தேவ மனுஷன், அவங்க தேவ மனுஷி, அவங்க கர்த்தருடைய பிள்ளை. இருக்கா?
இருக்கா? இருக்கா? நீங்க மற்றவங்கள பார்த்து பயந்துனுக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியை பெற்ற மனுஷன் நீதியா இருப்பான், நேர்மையா இருப்பான். ஸோ அவனுக்கு எந்த பயமோ? மடியில கனம் இருந்தா சொல்லுங்க, மடியில கனம் இருந்தா இல்லைன்னா அவ்வளோதான், சிம்பிள். நீங்க தேவனுக்கு முன்னால உத்தம இருதயத்தோட நிற்பீங்க அப்படின்னா யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. யாரை பார்த்து ஒழித்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. தெய்வ ஜனமே, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை பகிரங்கமாக வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் செய்ய நினைக்கிற காரியங்களை அற்புதமாக நடத்துவார். கடைசியாக நீங்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியிலே வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே, தேவன் அவரோடு கூட, பரிசுத்த ஆவியில அபிஷேகம் பண்ண ஒவ்வொரு மனுஷனோட யார் இருப்பா? தேவன் அவரோடு இருந்தார். அவர் நன்மை செய்கிறவராக பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றி திரிந்தார். நான் ஒன்று சொல்றேன், இன்னைக்கு பெரிய பெரிய பேனர் அடிச்சு பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் மூலமாக தான் அற்புதம் நடந்துட்டு இருந்துச்சு ஒரு காலத்தில். ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேன், யாரெல்லாம் பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை சிறு பிள்ளைகள் பெரியோர் வாஞ்சித்து கேட்டு பெற்றுக்கொள்றீங்களோ உங்களை வைத்து தேவன் பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் 6ஆம் அதிகாரம் கடைசி 8ஆம் வசனம் நினைக்கிறேன், அதை வாசித்து பாருங்க. அவன் சாதாரணமான பந்தி விசாரிப்புக்காரன் தான், அவன் பெரிய ஊழியக்காரனும் இல்லை, அப்போஸ்தலனால தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனால இல்லை அழைக்கப்பட்டவனோ அல்ல, அவன் சாதாரண பந்தி விசாரிப்புக்காரன். 8ஆம் வசனம் வாசித்தீங்களா? ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும். என்ன நடந்துச்சுங்க? ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்கள். நீங்க என்ன அற்புதம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் வெளிப்படும். யார் மூலமாகவே வெளிப்படும்? அவரை விசுவாசித்து பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தில் நிற்கிற உங்க மூலமாகவே அற்புதங்கள் அடையாளங்கள் உண்டாக தேவச்சனமே. அல்லேலூயா. இங்க லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு, நீங்க வாசிங்க. 9ஆம் வசனம், லூக்கா 11:9. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். போதுமா? தட்டுங்கள் திறக்கப்படலாம், உங்களுக்கு தெரியும். கேளுங்கள் கொடுக்கப்படும். இந்த வசனத்தை வச்சு இவ்வளவு காலம் நீங்க என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? இந்த வசனத்தை வச்சு நீங்க இவ்வளவு காலம் எதை செய்து கொண்டிருந்தீர்கள்? என்ன யோசிப்பீங்க? என்ன ஜெபிப்பீங்க? எது கேட்டாலும் ஆண்டவரே கொடுப்பார், கண்டாயமா கொடுப்பார். ஆண்டவர்கிட்ட கேளுங்கள். நம்ம பண்ற பிரசங்கமும் அப்படிதான், சொல்லி கொடுக்குற சண்டே கிளாஸே பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துறோம். கேளுங்கள், ஆண்டவர் தருவேன்னு சொல்லியிருக்காரு. கேளு கேளு கேளு. என்னத்தை கேட்கணும்? வீடு கட்டணும் இல்லை, என் பிள்ளை நல்லா கல்யாணம் பண்ணிக்கணும், உடனே பிள்ளை பெற்றுடணும், பெத்த பிள்ளை சீக்கிரமாக வளர்ந்துடணும், அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிடணும், அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும், அதையும் பார்த்துட்டு தான் நான் சாகணும். இது என்னோட விருப்பம். அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் அந்த விருப்பமே இல்லையா? உங்கள் பேர பிள்ளைங்களாம் பார்க்கணுன்னு விருப்பம் இல்லையா? பேரனை பார்க்கணுன்னு விருப்பம் இல்லையா? பாரு, எல்லாருக்கும் இருக்குது, யாருக்கும் இல்லைல்ல. ஜபமே என்ன சுகமாக வச்சுக்கோங்க. ஆண்டவரே, என் பேரனை பார்த்து நான் செத்து போயிடுறேன். அது வந்த அப்புறம் அதுக்கு பேரனை கூட பார்க்கறதுக்கு ஆசைப்படுவோம். அல்லேலூயா. இன்னொரு வேண்டுதல், முட்டிக்கால் போட்டாலே என்னெல்லாம் கேட்குறீங்க? என் பிள்ளைக்கு நல்லா வேலை கிடைக்கணும். ஆண்டவரே, நீங்கள் கேளுன்னு சொன்னீங்க, நான் கேட்குறேன், நீங்கள் தந்துருங்க. அல்லேலூயா. நல்ல சம்பளம் கிடைக்கணும். என் வீட்டுக்காரர் சம்பாதிச்சதெல்லாம் முழுசாக கொண்டு வந்து என் கையில் கொடுக்கணும். பாதி அவர் அங்கேயே காலி பண்ணிட்டு வந்துடக்கூடாது. இல்லை, எத்தனை விண்ணப்பங்கள் பட்டியல் போட்டு விண்ணப்பம் பண்ணிடுறோம். ஆனால் லூக்கா 11:9 விளக்கத்தை ஆண்டவர் 13ஆம் வசனத்துல கொடுக்கிறார் பாருங்க. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்க வேண்டுதல் பண்ணா என்னதான் அவர் தருவாரா? பரிசுத்த ஆவி. நீங்க எதை கேட்டாலும் அவர் தர்றது என்னதான்? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? நீங்க எதை கேட்கணும்?
பரிசுத்த ஆவி, என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற ஒவ்வொரு பெற்றோரும் இன்னையிலேருந்து போய் முட்டிக்கால் போட்டு என்ன கேளுங்க, என் பிள்ளை மேலே உங்கள் ஆவியை ஊற்றுங்க ஆவியானவரேன்னு கேளுங்க. நல்லா படிக்கணும் என் பிள்ளை நினைக்கிற ஒவ்வொருவரும் என் பிள்ளைக்கு ஞானத்தின் ஆவியை ஊற்ற ஆண்டவரேன்னு கேளுங்க. அல்லேலூயா. திருமணம் ஆகணும், என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும், அது புத்தியாக நடக்கணும் போகிற வீட்டில், அப்போ தான் அது நல்லா வாழ முடியும். போய் நீங்கள் 12 மணி வரையிலும் தூங்கிட்டு இருந்தால் என்ன நடக்கும்? உதச்சி அனுப்பிடுவாங்க வீட்டுக்கு. அல்லேலூயா. கட்டின புருஷனை அடுத்த நாள் கூட்டிட்டு வந்து வீட்டில் விட்டு போயிடுவார். இந்தம்மா நீ வச்சுக்கோ உன் பிள்ளை, இது ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டேங்குது. அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, ஞானத்தின் ஆவியை ஊற்றுங்க, பலத்தின் ஆவியை ஊற்றுங்க, சுகத்தின் ஆவியை ஊற்றுங்க. பலவீனர்கள் தேவனை நோக்கி பாருங்க, என் மேலே உங்கள் பலத்தின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஊற்றுவாரா? 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 அவர் அதிகாரத்தின் ஆவியானவர், அவர் பயங்கரத்தின் ஆவியானவர், அவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ நீங்கள் எதை கேட்டாலும் என்னன்னு உங்க கேட்கணும், பரிசுத்த ஆவியானவரை என் மேலே ஊற்றுங்க, என் மனைவி மேலே ஊற்றுங்க, என் பிள்ளை மேலே ஊற்றுங்க, என் கணவர் மேலே ஊற்றுங்க, என் பெற்றோர் மேலே ஊற்றுங்க, என் சகோதரர் மேலே ஊற்றுங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாவே என்ன வந்துடும்? நான் சொன்னேன், ரட்சிப்பு வந்துடும், மனம் திரும்புதல் வந்துடும், நற்குணங்கள் வந்துடும். அப்போ எதை தான் நம்ம முதல்ல கேட்கணும்? இப்போ கேட்க ஆரம்பிப்பீங்களா? இனி உங்கள் ஜபத்தில் எதை தான் கேட்கணும்? என் வீட்டில் உங்கள் ஆவியானவர் என் வீட்டில் வாசம் பண்ணணும், எனக்குள்ளே வாசம் பண்ணணும், என் குடும்பத்துக்குள்ளே வாசம் பண்ணணும். அப்படி விக்கிரக ஆராதனை செய்கிற குடும்பத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, நான் ஒரு வீட்டுக்கெல்லாம் போவாங்க, ஆராதனைலாம் பண்ண மாட்டாங்க, ஆனால் விக்கிரத்தை மட்டும் விடவே மாட்டாங்க, பிடிச்சி வச்சிருக்கு. நான் சொல்கிறேன், இன்னைக்கு அதிகாரத்தோடு சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் என் வீட்டுக்குள்ளே இறங்கணும், அந்த விக்கிரகெல்லாம் என்ன பண்ணணும்? வெளியே ஓடிணும். ஒன்று கூட என் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது? நிற்கவே கூடாது. எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணுவீங்க? அது பாட்டுன்னு ஒரு மூலில் இருந்துட்டு போட்டாங்க, அதனால உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படிங்க என்ன நீங்கள் கேட்காதீங்க. அது இருக்கக்கூடாது, அது தீட்டுள்ளது, அது அசிங்கம். அசிங்கத்தை ஒரு நாள் நடு வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்க மாட்டோம் தெய்வ ஜனமே. அது தீட்டுள்ளதுன்னு தேவன் சொல்லுகிறார். அதை தூக்கி எறியுங்க, வைத்து கொள்ளாதீங்க. இது யாருக்கு நான் சொல்கிறேன்னு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏடா கூடமாக போய் வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விக்கிரத்தேடுன்னு பிரசங்கம் பண்ணாதீங்க. நான் ரட்சிக்கப்பட்டு வருகிற மக்கள், தேவனை அறிந்த அறிவுள்ள மக்களுக்கு தான் என்ன பண்ணோம்? அந்த காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும். கட்டாயமாக வச்சக்கூடாது. தேவனை அறிந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு வீட்டில் என்ன பண்ணக்கூடாது? விக்கிரகம் இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்படாத புருஷன் இருப்பானா? நான் அநேக சாட்சிகளை இப்போ சொன்னால் டைம் ஆகிட்டே போகும். உங்கள் வைராக்கியம் அங்கே கிரியேசி. நீங்கள் என்ன வைராக்கியம் எடுக்கிறீங்களோ அதை அந்த இடத்துல கிரியேட் செய்யும். நீங்கள் இருக்கிற இடத்துல பசுத்தாவியான இருக்கிற இடத்துல என்ன இருக்கக்கூடாது? அசுத்தம் இருக்கக்கூடாது. அசுத்தமோ சுத்தமோ ஒன்றா இருக்கவே முடியாது. இப்போ நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க, என்ன செய்யலாம் நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க. அப்போ அது என்ன பண்ணக்கூடாது? நான் இருக்கிற இடத்துல, எனக்குள்ள பசுத்தாவியான இருக்கிற, நான் இருக்கிற ஸ்தலத்தில் விக்கிரகம் நிற்கவே கூடாதுன்ற வைராக்கியம் உங்களுக்குள்ளே தூண்டப்படுமானால் அது விலகி ஓடும். அல்லேலூயா. அருமையான லதா சகோதரி இருக்கிறாங்க, அவங்க முன்னாடி இந்த சாட்சியை சொல்கிறேன். அவங்க வீட்டில் 100 வருஷம் வாழ்ந்த வீட்டில் தான் அவங்க குடி போனாங்க ஃபஸ்ட்டில். அப்போ அவங்க வீட்டில் ஒரு மாடத்துக்குள்ளே விக்கிரக ஃபோட்டோலாம் வச்சுருப்பாங்க. இது எங்களுக்கு தெரியாது, மூடி தான் வச்சுருப்பாங்க, ஸ்க்ரீன் போட்டு மூடிருப்பாங்க. அது உள்ளே இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அப்புறம் அவங்க எங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க, நாங்கள் ஜெபம் பண்ணி அன்றைக்கி. ஆனால் அவங்க குடும்பமே யாரும் அப்போ ரசிக்கப்படல, இவங்க ஒருத்தர் தான் சபைக்கு வந்துட்டுருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த விக்கிரகம் என் வீட்டை விட்டு வெளியேறணும், இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க சொன்னால் நாங்கள் மக்கள் எல்லாம் சேர்ந்து போயிருந்தோம். எல்லோரும் ஜெபம் பண்ணி தண்ணி எடுத்து அந்த பகுதியில் தெளிச்சிட்டு வந்துட்டோம். நம்ம கிட்டலாம் போல, எங்களுக்கும் அப்போல்லாம் ரொம்ப பயந்தான், விக்கிரகனா தூக்கி அடிச்சுட்டு வந்துட்டோம். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், அவங்க இன்றைக்கி சாட்சியாக நிற்கிறாங்க. கொஞ்ச நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த விக்கிரகம்லாம் உள்ளுக்குள்ளேயே அது எல்லாம் செல்லரிச்சு உள்ளுக்குள்ளேயே மண்ணாக போய் மக்கி விழுந்துச்சுங்க. எதுவுமே அவங்க எடுத்து வெளியில் போடல, உள்ளுக்குள்ளேயே மக்கி போச்சு. உள்ளுக்குள்ளேயே மண். அத்தனை வருஷம் இருந்த அந்த விக்கிரகம் என்னைக்கு நாங்கள் ஜெப தண்ணியை தெளிச்சுட்டு வந்தோம்னா அதோட அன்னைக்கே சுட்டெரிக்கப்பட்டுருச்சு. அப்போ தேவனுடைய வல்லமை இருக்கா? ஆவியான கிரியை செய்தாரா? தேவனுடைய வல்லமை செயல்படுமா? நீங்கள் விசுவாசித்தாகும், நீங்கள் விசுவாசித்தாகும், நீங்கள் விசுவாசித்தாகும். டெய்லி தெளிங்க இயேசுவின் நாமத்தினால. அந்த விக்கிரகத்துக்கு மேலே இயேசுவின் ரத்தத்தை தெளிங்க. வீட்டார் விட்டு கொடுக்கலன்னா இந்த காரியத்தை செய்யுங்க, தானாகவே வெளியே போயிடும், அவருடைய வல்லமையெல்லாம் வெளியே போயிடும். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்கு முடிச்சிடுறேன். ஊழியக்காரர்களாகிய உங்களுக்கு நான் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்குறேன். ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவர் தடை பண்ணுவாரா? சொல்கிறதுக்கு தடை பண்ணுவாரா? பண்ணவே மாட்டார். அப்படி தானே? எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? எங்கேயுமே ஆவியான என்ன பண்ண மாட்டார்? வசனத்தை சொல்லவோ ஊழியம் செய்யவோ தடை பண்ண மாட்டார். அப்படி தானே? அப்படி தானே? நீங்கள் வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வேகமாக வாசிங்க, முடிக்கலாம்.
அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு கண்டுபிடிச்சிங்களா? பரிசுத்த ஆவியான என்ன பண்ணுவாரு? பன்றிகளுக்கு முன்னால என்ன பண்ணக்கூடாது? எங்க சத்தியத்தை சொல்லணும், யார் முன்னாடி சொல்லணும், எப்படி சொல்லணும், எல்லாத்தையும் கூட அவர் ஞானத்தின் ஆவியான்னு போதிப்பார். அல்லேலூயா. எங்க வேணாலும் போய் சொல்லிட்டு இருந்தீங்க, என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. நாம சொல்ற வார்த்தையினால கூட, வசனத்தினால கூட தேவனுடைய நாம தூஷிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. அப்ப எங்க யார்கிட்ட எப்படி சொன்னா ரட்சிப்பு உண்டாகும் காத்திருக்கணும் தெய்வ சமூகத்துல. எங்க வேணாலும் லொடலான்னு உட்கார்ந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? பேசிட்டு இருக்க கூடாது. போற இடம் எங்க வேணாலும் நான் போவேன், ஆவியான கிரியை செய்வார்லாம் போகக்கூடாது. ஆவியான சொன்னா தான் ஒரு வீட்டுக்குள்ளே காலை வைக்கணும், ஆவியான சொன்னாதான் ஒரு தேசத்துக்குள்ளே காலை வைக்கணும், ஆவியான சொன்னாதான் ஒரு ஊருக்குள்ளே காலை வைக்கணும். மோகன்சிலாஸ் ஒரு தடவை சொன்னாங்க, அவங்க ஆரம்ப கால ஊழியத்தில் இப்போ பல நாடுகளுக்கு போகிறாங்க. முதல் அவங்க வெளிநாட்டுக்கு ஊழியத்துக்கு கூப்பிட்ட போது அவங்க சொன்னாங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன். அவர் சொன்னது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப மனசு வேதனையாக இருந்துச்சான். என்னடா அப்படி கூப்பிட்டா அப்படி சொல்லிட்டாரு. ஆனால் உண்மையாகவே அவர் ஜெபம் பண்ணாரு. ஆண்டவர் சொன்னா நீ போகாதேங்கிறாராம். நீ போகாத, இப்போ நீ போகாத. அப்போ அவங்களுக்கு வந்து இவர் ஃபோன் போட்டு ஆவியானவர் போக வேணான்னு சொல்கிறார். இப்படி சொன்னால் அவருக்கு எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. வெளிநாட்டிலேருந்து டிக்கெட் போட்டு ஃப்ரீயாக கூப்பிட்றாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு நான் வரமாட்டேன், ஆவியான போக வேணான்னு சொல்கிறேன். அப்போ அவங்கெல்லாம் இவரை பற்றி என்ன நினச்சிருப்பாங்க? என்ன ஒரு திமிரு, என்ன ஒரு ஆணவம், என்ன ஒரு கொழுப்பு, அப்படியெல்லாம் அவங்க பேசியிருக்கலாம். ஆனால் அதுக்காக அவர் கவலைப்படல. ஆவியான போக வேணான்னு சொன்னால் போக வேணாதான். அங்கே போனால் பணம் கிடைக்கும், அங்கே போனால் ஊழியத்தை வளர்க்கறதுக்கு எல்லா உதவிகளும் கிடைக்கும், எல்லாம் இவருக்கு தெரியும். ஆனால் அங்கே போகிறதுனால ஆவியான பிரியப்படலன்னு உடனே ஸ்டாப் பண்ணிட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரலாகி நமக்கும் இந்த வார்த்தை உரித்தாகிறது தெய்வச்சனமே. கர்த்தர் சொல்லாமல் எந்த ஊழியத்துக்கும் போகாதீங்க. கர்த்தர் சொல்லாமல் யாருக்கும் சுவிசேஷம் சொல்லாதீங்க. கர்த்தர் சொல்லாமல் தேவனுடைய வசனத்தை நீங்கள் சொல்லாதீங்க. அதை கர்த்தர் சொல்லு மட்டும் நீங்கள் காத்துருங்க. இந்த மனுஷர்கிட்ட பேசு, இந்த மனுஷர்கிட்ட இப்போ போ, இந்த மனுஷர்கிட்ட இந்த வீட்டுக்கு போ, இப்போ போ அப்படின்னு ஆவியான சொல்லுவார். அப்போ நாம் என்ன பண்ணணும்? அவரோட பாதத்தில் காத்திருக்கணும். காத்துக்கிறதுலே இல்லை. காலையில் ஏந்தமா ஓடைய நிறைய ஊழியக்காரங்க இன்னைக்கு அப்படி தான் போயிட்டுருக்காங்க. தான் இஷ்டப்பட்ட ஊழியத்தை செய்கிறாங்க, தான் நினச்ச இடத்துக்கெல்லாம் போகணும், தான் விரும்பின காரியங்களை செய்யணும். அதில் என்னைக்கு ஆவியான கிரிய ஊழியம் நடக்கும், ஊழியனமும் நடக்கும். ஆனால் ஆவியோட கிரியை அதில் பார்க்க முடியாது. தெய்வச்சனமே ஜாக்கிரதையாக இருக்கணும். அசிங்கப்பட்டு வருவோம், கேவலப்பட்டு வருவோம், நிந்திக்கப்பட்டு வருவோம், உபத்திரவத்தோடு வருவோம், பிரச்சனையோடு வருவோம். நீங்கள் நிறைய இடத்துல போய் கிறிஸ்தவங்க அடிவாயின்னு வரதுக்கு இது ஒரு காரணம். ஆவியோட சத்தத்தை கேட்காம இங்கே ஊழியத்துக்கு போகிறேன், அங்கே ஊழியத்துக்கு போகிறேன்னு அடி உத வாங்கிட்டு வந்து அப்புறம் அங்கே யார் பேரை சொல்லிட்டு இருக்கோம்? ஆண்டவருக்காக போனேன் எனக்கு இப்படி ஆயிடுச்சு, ஆண்டவருக்காக இப்படி போனேன் எனக்கு இப்படி ஆயிடுச்சு. யார் சொன்னா? ஆண்டவர் கேட்பார், நானா போனேன் போ சொன்னேன், நானா போய் அடி வாங்க சொன்னேன் அப்படின்னு ஆவியானவங்களே என்னை பார்த்து கேட்பார் கட்டாயமா. அப்போ இந்த நாளிலும் அதே 16 அதிகாரம் 7 வசனத்தை வாசிங்க. மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள், ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். எந்த தேசத்துக்கு போகணுன்றதையும் அவர் நிர்ணயிச்சு வச்சிருக்காரு. அதே ஆவியானவர் பவுலையும் பர்னபாவையும் கூப்பிட்டு அவர் யாவது ஆவியில ஏவி இந்தந்த தேசங்களுக்கு போனாங்க. போன இடத்துலலாம் வாசல் திறக்கப்பட்டுச்சு, ஏராளமான மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆவியான சொல்லாமல் எந்த காரியத்தை என்ன பண்ணக்கூடாது? ஊழியத்தின் பாதையில் கூட ஊழியக்காரர்களாகி நாம் கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்குது தேவச்சனம்.